ஸோ அப்படி சால்வ் பண்ணுறேங்க. இது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? The increasing cost of energy ticket to a fair ratio 10 to 13. Number of assistants with a fair institution the ratio 6 to 5. In what ratios has the consequence increased or decreased? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் சால்வ் பண்ணிக்கணும். 2 ஃபேர் இருக்குது. ஒன்று வந்து டிக்கெட் ஃபேர், இன்னொன்று வந்து அந்த நம்பர் ஆஃப் விசிட்ஸ் வந்து இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் கேபிட் கேட்டுக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டைரெக்டாக இது வந்து வேறு குவாலிட்டி, இது வந்து வேறு குவாலிட்டி. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்க இது ரெண்டு தான் என்ன, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரேஷியோ போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே சார். நீங்கள் பெருசாக தான் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். சரிங்களா? 10 into 60, sorry, 10 into 6 ratio to 13 into 5. அப்போ என்ன சார் 60 ரேஷியோ டு எவ்வளோ வருமா? 65வா? ஆமாங்க சார். 60 செவன் தான். சரி, எவ்வளோ தான் இருக்குது ஆன்சர். நம்ம இது பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே சார். அடுத்த கொஸ்டின்மா. Two numbers are in the ratio from if the sum of those numbers is 28 and the smaller number is. சரி, எது ஸ்மாலர் நம்பராக இருக்கும்? 7 ரேஷியோ டு 9. அப்போ 7 ஸ்மாலர் நம்பராக இருக்குமா, 9 ரேஷியோட ஸ்மாலர் நம்பர் இருக்கும். அவுட் ஆஃப் 288. 7 தான் சார். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிச்சா போதும். இது ஒரு ஷார்ட்கட் ஐடியா தானே. எப்படி போடுவீங்க? 7 + 9 16. கரெக்டுங்களா? அப்போ அந்த என்னம்மா 126. 126. ஓகே. சரி, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது தியரிட்டிக்கலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இது எப்படி போடுவீங்கன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. The ratio of the pocket money saved by later is 5:6. The sister saves 30 more. How much more the brother should save in order to keep the ratio of the savings unchanged? சொல்கிறேன். ஒரு நிமிஷம். நீங்கள் ஒரே ஒரு கின்ஸ் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 30 மோர்ன்ட்டாங்க. அப்போ சிஸ்டருக்கு வந்து 30 ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரேஷியோ 5 + x. அப்படி போடலாங்கிறியா? ஆமாம் சார். சரி, அப்படி போட்டு கண்டுபிடி. ஏன்னா இது அன்சேஞ்சுன்னு சொல்லிக்கிறோம், அதுக்காக போட்டுக்கிறோம் அன்சேஞ்சு. ஓகே, அப்படி போட்டு போடுங்க. பார்க்குறேன். அன்சேஞ்சுனா ரேஷியோ ஈக்குவல் தானே. அப்போ ப்ளஸ் ஒய் நான் போட்டு போடுறேன். நீங்கள் அப்படி போடுங்க, இது போடுங்க. நம்மளுக்கு என்ன அன்சேஞ்சு ரேஷியோ. ஓகே, அன்சேஞ்சு ரேஷியோனா அந்த எக்ஸ் கட்டாயிரு 5. ஓகே, போட்டு பாருங்க, ஆன்சர் வரும் நினைக்கிறேன். பாருங்க. ஓகே சார். வருது சார். எவ்வளோமா? x = 5 வருது சார். x = 5 வருது. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். 25 வருது. கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா, இல்லை நான் செக் பண்ணிட்டுங்களா? ஆக்சுவலாக எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா, இல்லை ஒய்யை கண்டுபிடிக்கிறீங்களா? நீங்கள் வந்து நீங்கள் இந்த ஐடியாவில் போடுற நீங்கள் எப்படி எக்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க சார். அதாவது 5 + x / 36 இருக்கீங்க. இல்லை சார், 6 + 30 எடுத்துட்டேன். 6 + 30யா? ஆமாங்க சார். ஓகே, அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? இது 36ன்னு வருமா? ஆமாங்க சார். இது 5/6ன்னு வருமா? அப்போ இது ஒரே தப்பு பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம். கால்குலேஷன் பார்த்துக்கிட்டா டவுட் இருந்து கேட்டு போடு. ஓகே சார். கிடைச்சிருச்சு சார். 25 தானே? ஆமாங்க சார். சரி, இந்த கொஸ்டின் எப்படி போடுவீங்க? இது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஷன் பண்ண ஐடியா தான். The ratio between the number of oranges and the number of apples is 1:2.
If 8 oranges are then the ratio between number of oranges. Okay, sir. ம் சாப்பிட்றாங்க 8 அண்டு 11 ஆப்பிள்ஸ் சாப்பிட்றாங்க ஆரஞ்சு இது சாப்பிட்றாங்கன்னா மைனஸ் பண்ணிடுவேன் கரெக்டுங்களா ஆமாங்க சார். அவ்வளோதான் அது சாப்பிட்ட பின்னாடி அதனோட ரேசி எவ்வளோ சொல்லிட்டாங்க 1/2ன்ட்டாங்க கரெக்டாக 1:2ன்ட்டாங்க ஆமாங்க சார். அவ்வளோ இது சிம்பிளிஃபை பண்ணி போடுறாங்க 35 oranges and 65 apples, sir. 65 வருதுங்களா ஆமாங்க சார். ஓகே நான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கானே ஓகே சார் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 65 இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கொஞ்சம் திங்க் பண்ணி போகணும் Okay, sir. The mixture of 126 kg of milk and water in the ratio of 1:2. How much water must be added in the mixture to make this ratio 3:2? So 24. 24 ஆமாங்க சார். சார் ஐடியா எந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணு தெரியல எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு இதேதான் சார் நீங்க பண்ணுங்க. ஓகேம்மா 24 கரெக்ட் ஆன்சர்ம்மா கரெக்ட் ஓகே சார். சார் அடுத்த கொஸ்டின் எக்ஸாமினேஷனோட கான்செப்ட் பாஸ் அண்டு இது இந்த கொஸ்டின் எப்படி கொடுங்க In examination, number of course failed and the ratio to fail. Had 8 more less passed, passed to fail is nothing to fail. போட முடியுமாம்மா இந்த ஒரே நிமிஷம் சார். 8 more appeared and 6 less passed. Yeah, 2 passed and 6 failed. 2 passed and 6 failed ஸோ பட் இங்கே ஓகே இந்த ரேஷியோ தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்க ஆமாங்க சார். இப்போ நம்ம டோட்டல் ரேஷியோ எவ்வளவு டோட்டல் பார்த்தீங்கன்னா 4 கரெக்டுங்களா ஆமாங்க சார். அப்போ 4x ப்ளஸ் 2 8 மோர் அப்பியர் வந்து 8 பேர் அப்பியர் சரிங்களா
இது பாஸ் ஆகிறவங்க எத்தனை பேர்? 3x ஃபெயில் ஆயிடுறாங்க. இதில் 3x மடங்குல இருந்து எவ்வளோ ஃபெயில் ஆயிடுறாங்க? இது 8 ஆட் ஆகும்போது -6 ஃபெயில் ஆயிடுறாங்க. கரெக்டுங்களா? ஓகே. கரெக்டாக கண்ணு? கரெக்ட் சார். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி போடும்போது ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளோ? ஆக்சுவலாக இது பாஸு. அப்போ ஃபெயிலோட ரேஷியோ எவ்வளோவா இருக்கும்? அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டு ஃபெயில் கிடைச்சிடுமா? இது பார்த்தா டோட்டல் கரெக்டாமா? இது டோட்டல், ஆமாங்க சார். இது பாஸு. ம். அப்போ ஃபெயில்னா என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவீங்க. அப்போ என்னாச்சு? 4x + 8 மைனஸ் 3x 3x + 6. அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸு ப்ளஸ் 2வா? ஆமாங்க சார். அப்போ இது ரெண்டோட ரேஷியோ தான் எவ்வளவு? 2:1. கரெக்டாக இது ரெண்டோட ரேஷியோ தான் 2/1. அப்போ இது ரெண்டையும் ரேஷியோ கண்டுபிடிச்சு 2/1 வச்சு போடுங்கிறாங்கன்னா உனக்கு ரேஷியோ வந்துடும். கரெக்டுங்களா? ஓகே சார். புரியுதுங்களா இல்லை டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார். சரி, இது 14. 8 + 6 வந்து 14 தானே? இது மிஸ்டேக் பண்ணிடுவோம். 8 + 4 14. ஆமாங்க சார். ப்ளஸ் 2 நான் மைனஸ். இது ரெண்டு ரேஷியோ வச்சு போட்டுவிட. சார் 34 வருது. 34ங்களா? ஆமாங்க சார். செக் பண்ணிக்கலாமா? கரெக்டுமா? 34 கரெக்டு. பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? ஓகே சார். ஓகே சார். நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர் 144 சார். அவ்வளோதாங்க. சார் அடுத்த கொஸ்டின் தெரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் எப்படி போடுவீங்க? What each number must be subtracted from each number 7, 17 and 47 so that the remaining are in continued proportion. கண்டினியூட்டி ப்ரொபோஷன் தான் தெரியும். கரெக்டுங்க. ஆமாங்க சார். ஆனால் ரிமைண்டர்ஸ் என்ன சார் மீன் பண்ணுறாங்க? சரி, what least number must be subtract from? 7 - x 17 - x. ஸோ அடுத்த நம்பர் என்ன நம்மளுக்கு தெரியாது. அப்போ கண்டினியூஸ் ப்ரொபோஷனுங்கிறது இது 47 இருக்குதுல்ல. அப்போ இது கண்டினியூஸ் ப்ரொபோஷனுங்கிறது ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சது தான். என்ன ஃபார்முலா? ஆக்சுவலாக மீனோட இது தான். அதாவது A/B, B/C. அப்போ என்ன கிடைக்கும்? A/B = B/C. கரெக்டுங்களா? B/C. அப்போ நம்ம ரேஷியோ என்னது? 7, 17, 47. அப்போ என்ன கிடைக்கும்? 7 - x divided by 17 - x equal to 17 - x divided by 47 - x. இது சிம்பிள் பண்ணி போட்டால் எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே சார்.
போட முடியுமா இல்லை நான் ஹெல்ப் பண்ணணுமா? இல்லை சார் போட முடியும் சார். ஓகேம்மா ஓகே. x is equals to 2 வருது சார். ஓ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? சார் 2 போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகும் செக் பண்ணிக்கணும், நம்ம போட்டது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ 5 divided by 15 equal to 15 divided by 45. அப்போ 1/3 1/3. சப்போஸ் ஆன்சர் தெரியலன்னா நம்ம செக் பண்ணிட்டா ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டுங்க. ஓகே சார். ஸோ இது பாருங்க, இது கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். இது எப்படி போடுவீங்க? ஸோ நம்பராக தான் டக்குன்னு போட்டுடலாம். இங்கே சொல்லிட்டாங்க மீன் ப்ரொப்போஷன் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதனுடைய மீன் ப்ரொப்போஷன் வந்து இதுன்ட்டாங்க, ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சார். அப்போ மேபி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு y z whole squared equal to x squared plus y squared into y squared plus z squared நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே சார். இது என்ன சொல்லிட்டாங்க, மீன் ப்ரொப்போஷன் y ஈஸுங்கும் போது y squared equal to x z. கரெக்டாக தானே? ஆமாங்க சார். ஸோ ஓகே, இதை ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்களா? நான் ட்ரை பண்ணுறேன் சார். இதை நான் வேணா ஐடியா கொடுத்துறேன். லெஃப்ட் சைடு எடுத்து போடாத ரைட் சைடு எடுத்து போடு. இந்த ரைட் சைடு எடுத்து போடும்போது இந்த y ஸ்கொயரோட வேல்யூ என்ன, xz-ஆ? y ஸ்கொயரோட வேல்யூ xz. அப்போ இந்த xz வந்து y ஸ்கொயர் அப்ளை பண்ணிட்டு காமனாக எடுத்து ட்ரை பண்ணு. சப்போஸ் வரலைன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே சார். போட முடியுதாங்கண்ணா, நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். இல்லை சார், கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நான் என்ன சொன்னோமா, y ஸ்கொயர் வந்து xz அப்ளை பண்ண சொன்னேன், கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு y ஸ்கொயரில் xz அப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கேயும் xz அப்ளை பண்ணுங்க ப்ளஸ் z ஸ்கொயர்னு வரும். கரெக்டாமா? ஆமாங்க சார். இது ரெண்டுக்கு காமன் என்ன, இதுக்கு எக்ஸு, இதுக்கு ரெண்டுக்கு காமன், இதுக்கு z. அப்போ காமன் எடுத்தீங்கன்னா இங்கே xz வெளியே வந்துடும். அப்போ என்னாச்சு, எக்ஸ் ப்ளஸ் z, இது எடுத்துட்டா என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் z வரும். கரெக்டுங்களா? ஆமாங்க சார்.
எகைன் எக்ஸ் பிளஸ் இஜெட் என்ன ஒய்யா, அப்போ எக்ஸ் பிளஸ் இஜெட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க ஒய் ஸ்கொயர் போட்டுருவீங்க. அப்போ என்னாச்சு Okay, sir. ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் இஜெட் தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ இது என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ஏபி ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அதாவது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏபி ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அப்போ அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணீங்கன்னா ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் இஜெட் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அப்போ ஒய்யோட மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்போ எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இஜெட் ஹோல் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு வந்து சம்பளம். ஓகே சார். ஒரே நிமிஷம் நான் காப்பி மட்டும் பண்ணிக்கிறேன் சார். ஒரே நிமிஷமா. சப்போஸ் கான்செப்ட் எனர்ஜி டவுட் இருந்தால் கேளுமா, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லை சார். ஓகே சார். ஸோ ஓகேங்க, இதே ஐடியா தான் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது என்ன கொடுத்துக்கிறாங்க சொல்கிறேன். 3 quantities are calculated for the creation first and third multiplication ratio of the first to the second. 3 குவான்டிட்டிஸ் எக்ஸு ஒய் இஜெட் கண்டினியூ ப்ரொபோஷனாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இஜெட்னு தெரிஞ்சிருச்சு. இது கிவன் தட். அவன் ப்ரூவ் தட் கேட்குறான். என்ன ப்ரூவ் தட் கேட்குறான்? ஸோ தட் த ரேஷியோ ஆஃப் ஃபஸ்ட்டு அண்டு தேர்டு எக்ஸ் ரேஷியோ டு இஜெட் இஸ் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் ஃபஸ்ட்டு அண்டு செகண்டுங்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ரேஷியோ டு ஒய் ஸ்கொயருங்கிறோம். கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி, எப்படி போடணும்? இது நம்ம கையில் இருக்குது. அதாவது எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஒய் பை இஜெட்டுங்கிறது நம்ம கையில் இருக்குது. இவன் ப்ரூவ் பண்ண சொல்கிறான் எக்ஸ் பை இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஒய் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். என்ன ஐடியாமா? ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க, இப்படி வந்துடும் பாருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? இஜெட்டுக்கு ஸ்கொயர் இல்லை. இங்கே கம்பேர் பண்ணி போது இஜெட்டுக்கு ஸ்கொயர் இல்லை. அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது. கரெக்டுங்களா? எக்ஸுக்கு ஒய்க்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம கிவன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒய் ஸ்கொயர்டு நம்மளுக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி ஒய் ஸ்கொயர்டு வந்துருச்சு. அப்போ எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் வேணும். அப்போ என்ன பண்ணால் ஸ்கொயர் வரும்? ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பை எக்ஸ் போட்டிங்கன்னா வந்துடும். கரெக்டுங்களா? மல்டிப்ளை பை எக்ஸ் இங்கே வந்துடும். அப்போ என்னாச்சு? எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஜெட். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? இல்லை சார். லீனியர் டேம் ரெண்டுமே லீனியர் டேமை ஒரு பக்கம் கொண்டு வந்து ஸ்கொயர் டேமை ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. லீனியர் டேம் எக்ஸ். அப்போ என்னாச்சு? எக்ஸ் பை இஜெட் ஈக்குவல் டு இந்த ஒய் ஸ்கொயர் இங்கே வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். கரெக்டாமா? ஓகே. அப்போ ரேஷியோ வந்து சொல்லுங்க. அப்போ எக்ஸ் ரேஷியோ டு இஜெட் ப்ளஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ரேஷியோ டு ஒய் ஸ்கொயர். கரெக்டாக பாருங்க. இந்த ஸ்டெப் நான் வச்சுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? சொல்லுங்கள், கீழே போகலாம். அடுத்தது ஒரு நிமிஷம் சார்.
Okay, sir. கிடையாது. நம்பர் வந்தால் போட்டுற கொஞ்சம் அல்ஜிபிரிக் கான்செப்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற கொஞ்சம் பார்த்துக்கோ. Okay, sir. சொல்கிறேன் கண்ணு, இது எப்படி போடுவீங்க? Find two numbers such that mean proportional between the number is 12 and third to be 96. Third proportional to them is 96. ஆமாம் ஆமாம். ஒரு நிமிஷம் சார். மீன் ப்ரொபோஷனல்னா நமக்கு தெரிஞ்சிச்சு கரெக்டுங்களா? அப்போ மீன் ப்ரொபோஷனல் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 12. அப்போ ஒய் ஈக்குவல் டு மீன் ப்ரொபோஷனல்னா நம்ம எப்படி எழுதுவீங்க? ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 12 எழுதலாம் கரெக்டுங்களா? ஆமாங்க சார். சார் அதை வச்சு சொல்லுங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் அதாவது ஓகே ஈக்குவல் எவ்வளோ சொல்லுவீங்க? 12 சொல்லுவீங்க கரெக்டுங்களா? ஆமாம் கரெக்ட். ஏன்னா எக்ஸ் கமா 12 கமா இங்கே என்ன கிடைச்சது? 12 கமா ஒய். அப்போ எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணால் 12 ஸ்கொயர் வரும் கரெக்டுங்களா? எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணால் 12 ஸ்கொயர் வரும் கரெக்டு. அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளவு? 144. ஓகே சார். இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அடுத்து நோக்கணும். இல்லை சார். சரி, அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க? Third proportional to them is 96. அதனோட மீனிங் என்ன இருக்குது? y வந்து 96. y வந்து 96 தான். ப்ரொபோஷனல் தானே சொல்லிக்கிறாங்க. அப்போ அதனோட ரேஷியோ தானே வரும். அதாவது x by y equal to y by 96. ஆமாங்க சார். இது என்ன கரெக்டு? இந்த விதம் என்ன கரெக்டு? இட்ஸ் ஓகே. அப்போ இங்கே வந்து xy வந்து எவ்வளவு? 144. மேபி ஒய்க்கோ இல்லை எக்ஸ்க்கோ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? சார் ஒரு நிமிஷம் டவுட் சார். சொல்லுமா சார். y ஸ்கொயர் தானே சார் வந்து xy. ஆமாம், ஒய் ஸ்கொயர் தான் xy. அதான் போட்டுக்கிறேன். ஒய் ஸ்கொயர் தான் எவ்வளோ xy போட்டுக்கிறதுல. ஒய் ஸ்கொயர் இல்லை, இந்த மிடில் டேபிள். அதான் சார். அப்போ மிடில் டேர்ம் 12 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்ல சார்? சரி, அப்போ 144 போட்டுருவீங்களா? ஒய்ன்னு சப்மிட் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற ஒய் வேற இடக்கான, இங்கே இருக்கிற ஒய் வேற. இது 144 இருக்குதுல்ல, இதுலேருந்து தான் நீங்கள் டிபெண்ட் பண்ணி காட்டுவணும். அப்போ ஒய் ஈக்குவல் என்ன எடுப்பீங்க? 144 டிவைட் பை எக்ஸ்னு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே சார். அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் டிவைட் பை 144 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்கும்? 144 டிவைட் பை எக்ஸ் டிவைட் பை 96. இது சிம்பிளிஃபை பண்ணி போட்டு உங்களுக்கு ஆன்சர் வரலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க ஒய் ஸ்கொயர்டுன்னு. அப்போ அந்த ஒய் ஸ்கொயர்டுன்னு இங்கே இது என்ன வரும் பார்த்து போட்டுன்னு எக்ஸ் கரெக்டாக பிடிச்சிடலாம். ஓகே சார். என்ன ஒரு இந்த எக்ஸ் மேலே போகும், இந்த எக்ஸ் மேலே போகுமா? சரின்னு இதை வச்சு போட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக வரும் நினைக்கிறேன். இதை வச்சு போட்டால் என்ன கிடைக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி ஒய் ஸ்கொயர்டா, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 96 எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? சார். அப்போ இதை வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி போட்டாலும் உங்களுக்கு இதான் வருது, 144 டிவைட் பை ஒய்னு போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும்னு சொல்கிறேன். இதை வச்சு போட்டாலும் உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. ரெண்டுக்குமே எக்ஸ் கியூபோட ஐடியா தான் வருது. அப்போ என்னாச்சு? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 96 இன்ட்டு 144 டிவைட் பை ஒய். அப்போ ஒய் கியூப் ஈக்குவல் டு 96 இன்ட்டு 144. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கியூப் ரூட் எடுக்கணும். ப்ரைம் பேட்டர் மாதிரி கியூப் ரூட் அங்கே கண்டுபிடிக்க முடியுமாம்மா? இல்லை சார். இல்லை, மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். என்ன ப்ரைம் பேட்டர் வச்சு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன கிடைக்குது? 96 இன்ட்டு 144 ஹோல் பவர் 1/3. ரெண்டு மல்டிப்ளை பண்ண என்னமா வருது?
இல்லைன்னா தனித்தனியாக போட்டாலே என்னம்மா 13,824 sir. 13,000 ஒன் த்ரீயா ஆமாங்க சார் 13,824. 824 ஆமாங்க சார். அப்போ இது ப்ரைம் பேட்டராக மாற்றுறது கஷ்டம். இதை வேணால் மாற்ற முடியும். இதை வந்து என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 12 இன்ட்டு 12 எழுதலாம் கரெக்டுங்களா? ஆமாங்க சார். ஈஸியாக எழுதிடலாம் பாருங்கள். இப்போ 96 எப்படி 4ஆல் பண்ணுவீங்க? 96க்கு 4 டைம்ஸ் எவ்வளோ? 24 24 இன்ட்டு 4 ஆல்ரெடி வந்து இங்கே 144 பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 12 கரெக்டமா? ஆமாங்க சார். இப்போ எகைன் இது என்னன்னா 24 வந்து என்ன எழுதலாம்? 8 இன்ட்டு 3 எழுதலாம். ஓகே சார். இது என்ன எழுதலாம்னா 4 இன்ட்டு 3 எழுதலாம். இது என்னன்னா 4 இன்ட்டு 3 எழுதலாம் கரெக்டுங்களா? ஓகே சார். இதில் எனர்ஜி டவுட் இருந்தால் சொல்லி கொடுக்குறேன். இல்லை சார். இதில் 2 கியூப்பு ஆல்ரெடி 3 எத்தனை இருக்குது? 3 3 டைம் இருக்குது. 4 எவ்வளோ இருக்குது? 3 டைம் இருக்குது கரெக்டுங்களா? ஓகே சார். அப்போ 1/3 அப்போ எல்லாத்தையும் கியூப் இருக்கனால கட் ஆயிரும். அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 கரெக்டாக தானே? ஓகே சார். அவ்வளோதாம்மா. y கூட எவ்வளவு? 6 24 வந்துருதா? ஓகே சார். அப்போ y 24 அண்ட் எக்ஸ் வந்து என்ன வந்துடும் சொல்கிறாங்க? நீங்கள் அப்ளை பண்ணுங்க. 12 12 24 எக்ஸ் வந்து எவ்வளோ? 6 சார். ஓகே 12 போட்டிங்கன்னா 24 போடுறீங்க. 24னா அமௌண்ட் 6 வரும். ஓகே சீதம் ஓகேங்களா? ஓகே சார் நோட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள். இது கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது கொஞ்சம் பார்த்துங்க. இந்த எப்படி போட்டாலும் எக்ஸ் கியூப் ரூட் கண்டுபிடிக்க பழகிக்கும். இந்த மாதிரி ப்ரைம் பேட்டர்ன் மாற்றிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணாங்களோ அது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா இதை ப்ரைம் பேட்டர்ன் மாத்திர ஐடியா. அப்போ இந்த ப்ரைம் பேட்டர்ன் மாற்றிட்டு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே சார். நோட் பண்ணிட்டு எழுதுனா இல்லை வெயிட் பண்ணிட்டா? இல்லை சார் கொஞ்சம் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் அடுத்த விஷயம் பார்த்துறேன். மூமெண்ட் ரெடியூஸ் வெயிட்டா? ஓகே எனக்கு என்ன டவுட் இருக்குதா? ஆமாங்க சார். சொல்ல என்ன சொல்கிறேன் அது சொன்னா தான் தெரியும். என்ன எந்த இடத்துல புரியல சார்? ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் டூ நம்பர்ஸ் as the mean proportion between them is 12. நம்ம வந்து x by y is equals to y by 96ன்னு எழுதியிருக்கோம் சார். ஆமாம்மா. y ஸ்கொயர் வந்து தானே சார் 12 ஸ்கொயர்? y ஸ்கொயர்டு வந்து தான் சொல்லுங்க. y ஸ்கொயர் வந்து சொல்லுமா கிளியரா புரியல சார். y ஸ்கொயர் தானே சார் 12 ஸ்கொயர்? சரி ஓகே. இல்லடா கண்ணு, இப்போ தேர்ட் ப்ரொபோஷன்ங்கிறது என்னது? அதாவது நம்ம பார்மனா எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் கரெக்டுங்களா? சரி ஒய் பை இஜெட் கரெக்டடா? இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. இந்த லைனோட கான்செப்ட் என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லைனோட கான்செப்ட் சார் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து சொல்லுமா. ஸ்டக் ஆயிடுச்சு. ஹலோ கேக்குதா? இப்போ கேக்குதா? கேக்குது சார். ஆனா ஸ்கிரீன் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸ்கிரீன் வரலையா? ஆமா.
நீங்க எழுதுறது இல்ல. இல்ல ஓகே ஒரு நிமிஷம். இப்போ ஒரு எழுதுறேன் பாருங்க. தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க டக்குனு. இல்ல சார் மூவ் ஆக மாட்டேங்குது. இல்ல இப்போ மூவ் ஆகுது அது இப்போ? ம்ஹும். சரி ஒரு நிமிஷங்க நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அதாவது ஸ்க்ரீன் மட்டும் வெளியே போயிட்டு வரேன் பாருங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்க. இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா எடுக்கணும்? தெரியுது சார். ஆனா ஸ்டக் தான். இல்ல ஸ்க்ரீன் வந்து சார் ஸ்டக் ஆயிருக்குதா? இப்போ ஓகே சார். ஆ சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சிடலாம்டாக்கன்னா அது தேர்ட் ப்ரொபோஷன் அப்புறம் பார்த்துக்கோங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது வரைக்கும் எடுத்துக்கங்க. Find two numbers such that mean proportionality between them is ஓகே. ஓகே சார். அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல ஒரு நம்பர் இருக்கு கரெக்ட்டுங்களா? அப்ப ஆமாங்க இந்த சார். நம்பர் வந்து 12. ஆமாங்க சார். அதாவது இங்க y யோட வேல்யூ 12ன்னு சொல்லிக்கிறீங்க கரெக்ட்டுங்களா? அதாவது இங்க x z சரிங்களா? ஆமாங்க சார். அப்ப ஃபார்முலா எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? x by 12 equal to 12 by y. z. நான் இங்க y ன்னு அவங்க கொடுத்தனால y எடுத்துட்டு y வச்சுக்காத இது சொதப்பிடாத. அப்ப ஓகே இங்க என்ன சார். நடக்குது? that is equal to x z equal to 12 squared 144. இது ஆமாங்க வரைக்கும் சார். ஓகேவா? இது வரைக்கும் ஓகே சார். ஓகேம்மா. ஸோ அடுத்த ஒர்க் என்ன? இதுக்கப்புறம் தேர்ட் ப்ரொபோஷன். தேர்ட் ப்ரொபோஷன் யாரு? இவன் தானே? ஆமாங்க சார். அப்ப 96 போட்டு. அதான் சார். அப்போ 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 96x தானே சார் வரும்? சொல்லுங்க. 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 96x. சரி. அப்ப 144 டிவைட் பை 96 ன்னு வருதுங்கறியா? ஆமா சார். அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணா எவ்வளவு வருதுமா? 1.5. 1.5 ன்னு வரும். சரி. அப்ப இங்க என்ன நடந்துக்குது? 12 ஸ்கொயர். ஓகே. இங்க எங்க போட்டு இந்த கால்குலேஷன்? xy இது போட்டாச்சு. ஓகே. y squared equal to 96. வந்து 96 எடுத்துக்கல சார் அதுல. புரியலமா? நம்ம 96 வந்து எடுத்துக்கல. ஆமா. ஒரு நிமிஷம். இல்ல இங்க இந்த ஃபார்முலா கரெக்ட் தானே? அப்ப திரும்ப என்ன பண்ணுவீங்க? x by y equal to y by 96 கரெக்ட்டா? ஆமாங்க சார். ஆ. அந்த y தான் சார் 12. ஓகே. அது முடிச்சலாம். இப்ப அதே கான்செப்ட் தான் இப்ப வர போறோம். வேற எதுவும் இல்ல. அப்ப y squared equal to என்ன வருது? 96x கரெக்ட்டாமா? ஆமாங்க சார். சரி. இங்க ஆல்ரெடி x என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இங்க போட்ட கான்செப்ட் படி. ஓகே. இதை விட்டுருங்க. xz ஓகே. நம்ம இங்க y கியூப்னு வச்சு இது பண்ணிட்டோமோ? ஆமாங்க சார். சரி அது கரெக்ட் தானே அது. ஆனா கியூப் வராதுல உங்களுக்கு இதுதானே வரும். 1.5 தான் சார் அப்ப ஆன்சர். 6 ஆக்சுவலா y வந்து 24 x வந்து 6 ன்னு வருது. அதாவது தேர்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இருக்கு. 6 and 24 கரெக்டான ஆன்சர். 1.5 கிடையாது. அதான் பாக்குறேன். இது வந்து xy xz ன்னு போட்டுக்கிறோம். ஓகே. Find the two numbers such that mean proportion என்பது y square னா ஓகே xz equal to 144. அப்ப z equal to 144 by x அப்படின்னு வச்சுக்கிட்டோம். And the third proportional to them 96. Third proportion 96 ஓகே. நீ சொன்னது இந்த மாதிரி வருது. ஏன்னா நம்ம போட்ட கால்குலேஷன் ரெண்டுக்குமே ஒய்ன்னு வச்சுப்போம். சரி இருக்கட்டும் நான் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன்.
Okay, sir. வெரி குட். சரி, அடுத்தது போடுங்க. அது எப்படி இருக்கட்டும் பார்த்துக்கலாம். இது போட முடியுங்களா? ஒரு நிமிஷம். இது ஈஸி தான், இது போடுங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ணிடுறேன். $65, sir. ஓகே. சரி, 65 கரெக்ட் ராகண்ணு. ஸோ அடுத்தது பார்த்துலாமா? ஸோ அடுத்தது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக போடுங்க பார்த்துக்கலாம். நான் கடிது ஆன்சர் போடுறேன். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடு. இது ஈஸி தான், போடுங்க பார்க்கலாம். Okay, sir. $900 and $1,200, sir. நான் அவ்வளோ சொல்கிறேங்க. என்னடா how much did each receiveன்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாங்க சார். அப்போ எப்படி போட்டிங்க? சார் 2100 by 7 x by 7 x. கரெக்டாக கண்ணு. x 3x is equals to 900. ஓகே ஓகே ஓகே. அண்டர்ஸ்டாண்ட். ஓகே கரெக்ட். சரி, இதுமா சரி, பெரிமீட்டர் ஞாபகம் தான். ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா அண்ட் ஏரியாவோட ஃபார்முலா, தட் சம் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸோட ஆங்கிள்ஸோட ஃபார்முலா ஞாபகம் இருக்குன்னு. angles தெரியும் சார். பெரிமீட்டர் a plus b plus c. ஓகே சார். மூணு ஆட் பண்ணி போடுறது. ஓகே சார். $14, $10, $16. 14, $10, $6. First one. ம். $40, $60, $80. Very good. 40, 60, 80. Very good. Sum of the angles is 180 degree. So okay, 17th one போடுறது. போட முடியுது. நான் கிளியர் பண்ணிட்டேங்களா? இல்லை சார், இது கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன கேட்டுக்கிறேன் அந்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறேன்? எல்சிஎம் கான்செப்ட்ரா, எல்லாத்தையும் எல்சிஎம்மோட மல்டிப்ளை. ஏன்னா 2 3 4 தானே. ஆமாங்க சார். அப்போ 2 3 4க்கு எல்சிஎம் என்ன? 12. ஆமாங்க சார். அப்போ 12ஓட எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 கரெக்டுங்களா? ஆமாங்க சார். 12 இது எல்லாத்துக்குமே எல்சிஎம். எல்சிஎம் வந்து ஏன்னா ரேஷியோ வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்கும்போது அது எல்சிஎம் எடுத்து ஈஸியாயிடும். அப்போ ரெசிப்ரோக்கல் எல்சிஎம் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? இது 6:4:3 கரெக்டுங்களா? ஆமாங்க சார். இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஸ்கொயர், சம் ஆஃப் ஸ்கொயர்ன்ட்டாங்க. இதுக்கு மேலே நீயே போட்டுருக்கீங்க. சம் ஆஃப் ஸ்கொயர் எப்படி போடணும்னு தெரியுமில்ல? ஓகே சார். என்ன கிடைக்கும்? 6x². அதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க. ஓகே சார்.
சார் எனக்கு ஆன்சர் வரல. ஒரு நிமிஷம். சொல்கிறேங்கண்ணா. ஆன்சர் வரல சார். 36x² + 16x² + 9x². புரியுதா? இல்லை ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் வந்து இந்த ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணணும் புரியுதுங்களா? இல்லை சார். ஓகே சார். இந்த மாதிரி தான் போட்டிருந்தீங்களா இல்லை? இல்லை சார், தெரியாம எக்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்கொயர் போட்டேன். டேய் பார்த்துக்க கொஞ்சம் பார்த்துக்க. சார் 12, 8, 6 சார். ஓகே 12, 8, 6. ஓகே, அது இது பண்ணால் உங்களுக்கு அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இது 2 கொஸ்டின் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் கொடுக்கலாம். சார் 3 பேர் இருக்கிறாங்களா? 3 பேர் இருக்கிறாங்க. ஐடியா தெரியலன்னா சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை சார், கிடைச்சிச்சு. ம் ஸோ 32,000. 32,000. ஆமாங்க சார். செக் பண்ணிக்கலாம். 80,000 வருதுடா. எப்படி போட்டி சொல்லு? 5/4 is equal to x plus 500 by x. ஓ அப்படி போட்டியா? பிக்கு சிக்கும் மோர் தென் போது பியோட ரேசியோ அப்படின்னா நீ அதை பிக்கு சிக்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும், அதை ஏவோட சேர்த்து கனெக்ட் பண்ண முடியுமா? அது 2 கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, ஒரு கண்டிஷன் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அப்போ அந்த 7ங்கிற ரேசியோ மிஸ் ஆகும். பயந்து டோட்டல் சம் வந்து 80,000மா. எக்ஸ் வந்து எவ்வளோ கிடைச்சது? நீங்கள் எக்ஸ் எக்ஸாக்டாக சொல்லுங்கள். 2,000 கிடைச்சது சார். ஓ இன்னொரு சொல்லி அது எப்படி போட்டீங்கன்னு சொல்கிறேன் இன்னொருக்கு. சரி ஓகே, நீங்கள் போட்டுருக்கீங்க, நானும் போடுறேன். இது நீங்கள் சொன்ன வந்து 5/4 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 500 டிவைடட் பை 4. ஆமாங்க சார். எக்ஸ் ப்ளஸ் 500 டிவைடட் பை எக்ஸ் சார். ஓ ஏன் எக்ஸ் சார்? எக்ஸ் ப்ளஸ் 500 வந்து பிக்கு கிடைச்சதுன்னா அப்போ சிக்கு வந்து எக்ஸ் தானே சார் கிடைக்கும். சரி ஓகே, அப்போ 5x ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 2,000 போடுறதுனால உங்களுக்கு 2,000 வருதுங்களா? ஆமாங்க சார். இங்கே என்னாச்சுன்னா ஏரியோட ரேசியோ உங்களுக்கு மிஸ் ஆகுதுல்ல, ரேசியோ மோர் தென் சொல்லி இது பண்ணிக்கிறோம். ஓகே சரி, நான் இன்னொரு ஐடியாவில் போடுறேன், பார்க்கலாம். இந்த ஏங்கல் ரேசியோ மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தம் 3 ரேசியோ, 2 ரேசியோ இது கரெக்டாக, இது 3 ரேசியோ இருக்குதுல்ல, அதனால கூட இருக்கலாம். செக் பண்ணிக்கலாமா? இப்போ இது பி ரேசியோ எவ்வளவு? 5. அப்போ 5x ப்ளஸ் 500 கரெக்டுங்களா? 5x ப்ளஸ் 500 ஈக்குவல் டு 4x.
கரெக்டுங்களா? ஓகே சார். நான் கரெக்டாக போட்டேன்னா இல்ல சார் 4x plus 500 is அதான் கேட்டு நம்ம தப்பாக இருக்குதுன்னு பார்த்தேன். ஏன்னா பி தானே காட் மோர் தென் த சி. அப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு. அப்போ பி காட் அப்போ 5x ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 500 கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அவ்வளோதாங்க. இதை நீ சிம்பிளி பண்ண ஆன்சர் வைக்கணும். அப்போ என்ன ஆகும்? 5x மைனஸ் 4x ஈக்குவல் டு 500 கரெக்டுங்களாம்மா? அப்போ எக்ஸோட விட 500 வருது இந்த கான்செப்டில் போட்டேன். இங்கே ரேஷியோவில் போட்டிங்கன்னா இந்த இது 7ங்கிறது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் உங்களுக்கு இதாகுது. அதை பார்த்துக்கணும். 8000 சார். சம் ஆஃப் த டோட்டல் தானே? ஆமாங்க சார். அப்போ இது எவ்வளோ? 3500, இது 2500, இது 2000. அப்போ டோட்டல் வந்து 8000. ஓகே சார், இதை நோட் பண்ணிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆக்சுவலி லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற கேஸ் அது மாதிரி பண்ணி சரி. ஓகே, இது எப்படி போடுவீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகே சார். இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுங்க சார். சொல்கிறேங்கண்ணா இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆக்சுவலாக 6 மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? 50,000 தான். ஆமாங்க சார். அப்போ 1 மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? 8333.333. In business, A invests into the business. Okay. If they do that, can you see it? Point which shares. இது ஷேர்ஸ் அண்ட் டிவைட்ஸ். ஷேர்ஸ் அண்ட் டிவைட்ஸ் படிச்சுக்கிறீங்களாமா? நம்ம பார்த்துருப்போம். எஸ் சார். ஓகே, அந்த கான்செப்ட் இது வருது. ஓகே, ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா. ஓகே, ஓகே மேம். ஆக்சுவலாக இது 1 மந்தோட இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ என்ன ஆச்சுன்னா 50,000 கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ 50,000 இன்ட்டு 6 எவ்வளோ வரும்? 50,000 இன்ட்டு 6 கரெக்டுங்களா? இது வந்து ஏவோடது. அதே மாதிரி பியோடது என்னது? 60,000 இன்ட்டு 4 கரெக்டுங்களா? ஓகே சார். சியோட வந்து 80,000 இன்ட்டு 5. இதுக்கு ரேஷியோ போட்டுக்கணும். இதுக்கு ரேஷியோ எவ்வளோ வரும்னு பார்த்து போட்டுக்கணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சருக்கு ரேஷியோ போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? இது பார்த்தா எல்லாத்துக்குமே ஓகே 4 ஜீரோ எல்லாத்துக்கும் காமனாக வருதா? அப்படின்னா 30, 24, 40. அப்போனா 3 ஜீரோ காமனாக வரும் கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ எவ்வளோ வரும் டக்குன்னு ரேஷியோ? 5:4:30, 24, 40. அதான் சார் 5:4:8. 8 இல்லை, வராது. இது வரைக்கும் கரெக்டுங்களா? எனர்ஜி டவுட் இருந்தால் சொல்லுமா, அடுத்தது நம்ம பண்ணலாம். இல்லை சார். ஓகே, 30, 24 இது வேணால் எது காமனாக டிவைட் 2 வேணால் டிவைட் பண்ணிக்கோங்க. ஆமாம் சார். 2 டிவைட் பண்ணால் 15, 12, 20. 15, 12,
20. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பேசி ஷேர் டிவைட் ஆகுங்கிறாங்க? 18,800. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ என்னாச்சு? பாயிண்ட் ஈச் ஷேர் சொல்லிட்டாங்க. அப்போ 3 ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்குதுமா? 47. 47. அப்போ 50 டிவைட் பை 47 இன்ட்டு இது ஏ ஓடுது. கரெக்டுங்களா? இது ஏ ஓடுது, பி ஓடுது, சி ஓடுது. இதே மாதிரி கண்டுபிடிச்சு வைக்கணும். சார் 6,000 ஆ அப்புறம் 4,800. 4,800. ம் 8,000. ம் 8,000 தான். ஆமாங்க சார். அவ்வளோதான். இந்த 3 ஆட் பண்ணால் அந்த ரிசல்ட் வந்துச்சு பாருங்க, வந்துருச்சு. வந்துருச்சு சார். வந்துச்சாமா? வந்துருச்சு. ம் ஸோ ஓகே டேக்கணும், வெரி குட். சரி, அடுத்தது பார்த்தலாமா? இது கொஞ்சம் பார்த்துங்க. ஷேர்ஸ் வரும்போது என்ன பண்ணுறாங்க, 5 மந்த்ஸ் ரேஷியோ போட்டுறாங்க. ரேஷியோ போட்ட முன்னாடி இது வந்து இது நார்மலுக்கு சம்ஸ் வந்துருக்கு. ம் ஓகே சார். சரி டேக்கணும். சரி, ஒரு கடைசி ப்ராப்ளம் இது பார்த்துடலாம். ஓ, இது ஏற்கனவே பார்த்த கான்செப்ட், ஏன்னா வேறு ஐடியா வர மாதிரி. ஆமாங்க சார். ஏற்கனவே மில்க் அண்ட் வாட்டர் பார்த்தா அது வேறு வேல்யூ, இது வேறு வேல்யூ. ஆமாங்க சார். ஓகே, கம்ப்ளீட் பண்ணுங்க. இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. Seven liters, sir, first one. ம் ஃபர்ஸ்ட் எத்தனை லிட்டருமா? 7, sir. 7 யாரு, வாட்டரா இல்லை மில்கா? Water, sir. இன்னொரு செக் பண்ணுறாங்கன்னு வாட்டர் வந்து 6 வருதுன்னு நினைக்கிறேன் கண்ணு. ஃபார்ட்டி ஃபைவ் தானே? 45 உனக்கு என்ன, அந்த 15னா 3 தானே, 6 தானே வருது. 15 டிவைட் பை, அதாவது 45 டிவைட் பை 15 வந்து 3. அப்போ 3 இன்ட்டு 2 வந்து 6. வாட்டர் வந்து 6, மில்க் வந்து 39. ஆமாங்க சார். கரெக்டா இல்லை எனர்ஜி டவுட் இருக்குதா? 7 சொன்னீங்க. 15 45 டிவைட் பண்ணால் 13, தட் மீன்ஸ் 3. அப்போ 13 இன்ட்டு 3 வந்து 39 லிட்டர்ஸ் வந்து மில்க்கு. 2 இன்ட்டு 3 வந்து 6 லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர். கரெக்டுங்களா? கரெக்ட் சார். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன வந்தது? எண்ட் ஆஃப் ரிசல்ட் சொன்னியோ. எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன வந்தது? மஸ்ட் பி ஆடட். யார் ஆட் பண்ண சொல்கிறாங்க? வாட்டர் ஆட் பண்ண சொல்கிறாங்களா? ஆமாங்க சார். ஓகே, என்ன ஆட் ஆகுதுல ரேஷியோ வந்து இவ்வளோ கிடைக்குங்கிறாங்க. அப்போ மில்க் வந்து அப்படியே தான் இருக்குது, வாட்டர் வந்து 6 + x, ரேஷியோ அப்படியே மாறுதுங்கிறாங்க, 3/1 மாறுதுங்கிறாங்க. இதெல்லாம் ஃபுல்லாகவே போட்டி அடக்குன்னு. இல்லை சார், இது கரெக்டாக தான் போட்டிருக்கேன் இது வரைக்கும். ஓகே, அப்போ 18 + x, 18 + 3x. ஆமாங்க சார். அப்போ x வந்து 7 வருது அதுக்கு. ஆமாங்க சார். ஓகே, எண்ட் ஆஃப் ரிசல்ட் 7 வாட்டர் வருது. ஓகே, எண்ட் ஆஃப் ரிசல்ட் 7 வருது. அப்போ டோட்டலாக பார்த்து 13 வருது. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். ஓகே. ஸோ அடுத்தது இருக்கணும். அடுத்தது இந்த பாஸாக என்ன கொடுத்துக்கிறாங்க? பாய்ஸ் நியூ அட்மிஷன் ஒரு மெக்கானிக். இது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸே போட்டோம் நினைக்கிறேன். உங்களோட புக்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறது, அட்மிஷன் மெக்கானிக் கொஸ்டின். ஆமாங்க சார். நீங்கள் நடந்தது இருக்குது, அந்த புக்லேயே இருக்குது. இது எப்படி போடுவீங்க பாருங்க. பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த மில்க் போட்டோம்ல அதே கான்செப்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே சார். பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்ச பின்னாடி இந்த கான்செப்ட் அப்ளை பண்ண ஆன்சர் வந்துருந்தாங்க.
போட முடியாது, டவுட் இருக்குதா? இல்லை சார், இல்லை சார். So 90 girls must be added. 19 யாருக்கு? 90 sir, 90. ஓகேம்மா, செக் பண்ணிக்கிறேன். 30 கேர்ள்ஸ் அட்மிட்டட் இருக்குன்னு. 90 எதுக்கு வராங்க, யாருக்கு வராங்க? Girls sir. கேர்ள்ஸ் 30 பேர் ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எவ்வளவு, பசங்க எவ்வளவு, பொண்ணுங்க எவ்வளவு? 350, 210. ஓகே, 210 அது ரெண்டுக்கும் கரெக்டு. இப்போ பசங்க எவ்வளோ பேர் ஆட் பண்ணுறாங்க? 10 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, கரெக்டுங்களா? ஆமாங்க சார். ஆ, அப்போ 350 370 ஆயிருமா? ஓ ஓகே சார், புரியுது புரியுது. யா, என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? 3x இல்லாம x எடுத்துட்டேன் சார். ஓ, சரி சரி சரி. ஓகே சார், வந்துச்சு. ஓகே, எனக்கு போட்டலாமா? நாளைக்கு எக்ஸாமா? ஆமாங்க சார். சரி, அப்படியே அந்த புக்கு ரெஃபர் பண்ணிக்க. அந்த புக்கில் தான் எடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சென்ட் பண்ணிட்டா என்ன பண்ணிட்டோம்? நீங்க இந்த பிடிஎஃப் மட்டும் சென்ட் பண்ணிடுங்க சார். பிடிஎஃப் ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு. இப்போ கிளாஸ் எடுத்தது இது வேணா நான் சென்ட் பண்ணிடுறேன். இது நீ தான் எல்லாம் போட்டு, நான் சும்மா ரப்பாக தான் போட்டுக்கிறேன். இதுவே பரவாயில்ல சார். இந்த நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா, அதுவும் சென்ட் பண்ணுங்க. அதே நான் சென்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் உனக்கு சென்ட் பண்ணிக்கலாம் 3 பிடிஎஃப் ஆல்ரெடி. ஆமாங்க சார். அதை நீ இது பண்ணிக்கோ, அது கொஞ்சம் இதாக நான் இருக்கும். போட்டுறேன். ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூம்மா. ஓகே, தேங்க்யூ சார். இப்போ மறுபடியும்மா நாளைக்கு எக்ஸாமு, மறுபடியும் சண்டே பிளான் என்னடாக்குன்னு? சார் சண்டே இல்லை சார், எனக்கு லா டெஸ்ட் இருக்கு.